ஒரு சிறிய கிராமத்தில் அன்பு செல்வன் என்றொரு விவசாயி இருந்தான். அவன் மிகவும் ஏழ்மையானவன், ஆனால் மிகவும் நேர்மையானவன். அவனுடைய கழனியில் தினமும் உழைத்தும் அவனால் ஒருவேளை உணவுக்கு மேல் சம்பாதிக்க முடியவில்லை. ஒரு நாள் அவன் உழுது கொண்டிருக்கும் போது அவனுடைய மண்வெட்டி ஒரு பெரிய செம்பு பானை மீது பட்டது. ஆச்சரியமாக, அந்த பானைக்குள் தங்கக் காசுகள் நிறைந்திருந்தன. அவன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். அவன் தன் வாழ்க்கையில் இப்படி ஒரு செல்வத்தை கண்டதில்லை. அன்பு செல்வன் ஒரு காசை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி அனைத்தையும் அங்கேயே மண்ணுக்குள் மறைத்து வைத்துவிட்டு தன் வீட்டிற்கு சென்றான். அந்த காசை கொண்டு தன் குடும்பத்திற்கு சுவையான உணவு வாங்கிக் கொடுத்தான். அவன் மனைவி, நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே, என்ன நடந்தது என்று கேட்டாள். நடந்ததை சொன்னவுடனே அவன் மனைவி சொன்னாள், ஒரு காசு மட்டும் எடுத்து வந்தது ஏன்? எல்லா காசையும் எடுத்து வந்து நாம் பெரிய பணக்காரர்களாக வாழலாம். அன்பு செல்வன் சொன்னான், அதிக ஆசைப்படுவது ஆபத்து. இப்போது ஒரு காசு போதும். அதிக காசுகளை நான் எடுத்தால் என் மனம் மாறலாம், என் நேர்மை கெட்டுப் போகலாம். சிறிது சிறிதாக எடுத்துக்கொண்டு இந்த செல்வத்தை சரியான வழியில் பயன்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ்வதே நல்லது. ஆனால் அவன் மனைவி அதிக ஆசையினால் தூண்டப்பட்டு மறுநாள் தன் கணவனுக்கு தெரியாமல் அந்த இடத்திற்கு சென்று மொத்த பானையையும் கொண்டு வர ஆசைப்பட்டாள். அவள் மண்வெட்டியால் தோண்டிய போது அங்கே ஒரு காலியான பானை மட்டுமே இருந்தது. மேலும் அவள் ஆசைப்பட்டதற்கான தண்டனையாக ஒரு பெரிய பாம்பு அந்த பானைக்குள் இருந்து வெளியே வந்து அவளை கடித்தது. அதிர்ஷ்டவசமாக பாம்பு விஷமில்லாதது. அவள் பயத்தில் நடுங்கி வெறும் கையுடன் வீட்டிற்கு திரும்பி வந்தாள். நடந்ததை தன் கணவனிடம் கண்ணீருடன் சொல்லி அவன் சொன்னதை மதிக்காமல் போனதற்காக மன்னிப்பு கேட்டாள். அன்பு செல்வன் அவளை தேற்றி, பார்த்தாயா, அதிக ஆசையும் பேராசையும் பேராபத்தில்தான் முடியும். நமக்கு கிடைத்ததை வைத்து திருப்தியுடன் வாழ்வதே சிறந்த செல்வம் என்றான். நீதி: அளவுக்கு மிஞ்சிய ஆசையும் பேராசையும் எப்போதும் ஆபத்தை விளைவிக்கும்.